வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதாம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை நான் தான் காப்பாற்றி கொடுத்தேனா, எனக்கே சீட்டில்லையா? தனபாலின் அதிர்ச்சி தகவல். வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதுதான் தமிழகத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறதாம். அந்த வகையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்துள்ள அனைத்து தொகுதிகளுமே இந்த தேர்தல் என்பது நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்று வெளியிட்டிருக்கிறதாம். இந்த வகையில் தான் அதாவது அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு நான் தான் எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியை கூட நான் தான் காப்பாற்றி கொடுத்தேன் என்று சொல்கிறார் தனபால் அவர்கள். அதாவது தனபால் அவர்கள் முன்னாள் சபாநாயகராக இருந்து வந்தது என்பது அனைவரையும் குறிப்பிடத்தக்க செய்தியாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட எனக்கே சீட் என்பது இல்லை என்று அவிநாசியின் சிட்டிங் எம்எல்ஏவும் முன்னாள் சபாநாயகருமான தனபாலின் பரபரப்பு செய்தியானது அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இது குறித்து அவர் கூறியதாவது, அதாவது அவிநாசி தொகுதியிலே போட்டியிட நான் விருப்பமனு அளித்திருந்தேன், ஆனால் அவிநாசி தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. இந்த தகவலை கூட அதாவது கட்சி சார்பில் என்னையும் அழைத்து சொல்லவில்லை என்றுதான் அவர் ஆதங்கத்தை வெளிக்காட்டியிருக்கிறார். அவிநாசிகள் போட்டியிட்டால் வேறு தொகுதியில் போட்டியிடுவீர்களா என்று கூட அவர்கள் என்னை கேட்கவில்லை. சிட்டிங் எம்எல்ஏ முன்னாள் சபாநாயகமா எனக்கு சீட்டு வழங்கவில்லை என்றும் மரியாதை கூட எனக்கு கொடுக்கப்படும் என்று தனபாலின் ஆதங்கத்தை வெளியாட்டியிருக்கிறார். அந்த வகையில்தான் அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறந்ததும் தினகரன் ஆதரவு 18 எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கடி உயர்த்திய போது அவர்களை தகுதி நீக்கம் செய்தது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை நான் தான் காப்பாற்றி கொடுத்தேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட எனக்கே சீட் கொடுக்கவில்லை என்றுதான் தனது மனக்குமுறலை கொற்றியுள்ளார் தனபால் அவர்கள். இந்த வகையில்தான் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அதாவது அவிநாசி தனி தொகுதியில் எம்எல்ஏ இருப்பவர் அதிமுகவைச் சேர்ந்த தனபால் அவர்கள் முன்னாள் சபாநாயகரும் இருந்தது என்பதும் இவரது மகன் லோகேஷ் அவர்கள் தமிழ்ச்செல்வன் இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தாராம். இந்த நிலையில் தான் தனபாலுக்கு அவ்வப்போது உடல்நிலை சரியில்லாமல் போவதால் தொகுதி பக்கமே வருவதில்லையா. தனபால் எங்கே என கேட்டு அந்த தொகுதி மக்கள் எல்லாம் போஸ்டர் ஒட்டாத குறையாக அதிர்ச்சியில் இருந்து வருகிறார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பான அதிமுக பாராட்டு விழாவில் மட்டும்தான் தனபால் அவர்கள் கலந்து கொண்டாராம். அதன் பிறகு தொகுதி பக்கமே தலை வைத்து கூட படுக்கவில்லை என்றார்கள் அத்தொகுதி மக்கள். இதனடுத்து தான் இந்த நிலையில் தனபாலின் இந்த செயல்பாடு உள்ளதால் கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என்பதால் வரும் தேர்தலில் அதிமுக சார்பில் களம் காணும் வேட்பாளருக்கு வெற்றி உறுதி என்று கூறுகிறார்கள். இதைத்தான் அதிமுகவின் ஐடிவியில் இருந்த லோகேஷ் அவிநாசி தொகுதியில் பொறுப்பாளராகவும் எம்ஜிஆரின் இளைஞரணி மாநில செயலாகவும் இருந்து வந்தார். லோகேஷ் மீது புகார் சென்றதால் அவருக்கு சீட் கிடைக்காது என்றே சொல்லப்பட்டது. இதையடுத்து தான் தனது அப்பாவுக்காவது மரியாதை இல்லை, அவர் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட போது கூட சரியான அதாவது கட்சி சார்பில் யாரும் வந்து பார்க்கவில்லை என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இந்த வகையில்தான் அதாவது சிட்டிங் எம்எல்ஏயாக இத்தனை வருடம் காலம் இருந்தவர் தனபால் அவர்களுக்கே இம்முறை அந்த தொகுதியில் வேட்பாளர் பட்டியலில் அவர் பெயர் இடம்பெறவில்லை என்பது அரசியலே ஒரு புதிய பரபரப்பை கூட கிளப்பியிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.